ஒன்றில் 2 வீடு வளவு விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்துல. அதுவும் இந்த ரோட்டை திரும்பி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல பரபரப்பான ரோட். இது எந்த இடம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மட மட்டக்களப்புல ஊரணி ஜங்ஷன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கொத்துக்குளத்து மாரியம்மன் ஊரணி ஜங்ஷனால கொத்துக்குளத்து மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டா போற ரோட்டால ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னு சொன்னா இந்த ரோட்டை வந்து தண்ணிக்கிணத்தடி வீதி என்று சொல்லுவாங்க. அப்படி இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கருவப்பங்கனி வீதி என்று சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு சொன்னா இந்த அட்ரஸ்ல எப்படி வரும்னு சொன்னா புதிய எல்லை வீதி என்று சொல்லுவாங்க. இந்த நம்ம ஊரணி ஜங்ஷனால வர ரோட் இது நல்ல பிசினஸ் ஏரியா. பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 4-5 கடை அடிச்சு கொண்டிருக்காங்க. இங்கால சைட் திரும்பி பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு ஹார்ட்வேர்ட ஸ்டோர் காணப்படுது. இப்படி பரபரப்பான ஒரு இடத்துல உங்களுக்கு 20 பேர்ச்ல வந்து உங்களுக்கு 1 இல்ல 2 வீடு வளவு விற்பனைக்கு வரப்போகுது. உங்களுக்கு மெயின்ல அதாவது அந்த நீல தூணுல இருந்து அந்தாரிக்கிற தூண் வரைக்குமே உங்களுக்கு வரப்போகுது. இப்ப நீங்களுமே இந்த இடத்தை வேண்டி 63 அடி அகலம் ரோட்டை பார்த்த மாதிரி வரப்போகுது. ஸோ நீங்களுமே இந்த இடத்த வேண்டி கடைகள் எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3, 4 கடை தாராளமாக கட்டலாம். பார்க்கிங் வசதிகள் எல்லாத்தோடையுமே கட்டலாம். இல்லை நீங்கள் ஒரு குடியிருப்பு இருக்க போறீங்கன்னு சொன்னாலும் ஒன்றில் உங்களுக்கு 2 வீடு காணப்படுது. இந்த 2 வீட்டுக்குமே நீங்க ஒரு 20 வாடகை வேண்டிங்கனாலும் 40,000 ரூபாய் வந்தோடனே உழைக்கலாம். அப்படி இருக்க போகுது. இந்த 20 பேர்ச்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வளைச்சு 3 பக்கமுமே அழகா மதில் கட்டியிருக்காங்க. அங்கால பக்கம் இன்னொரு வீடு இருக்கு. இந்த வீடுகள அமைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கிற வீடு வந்து உங்களுக்கு 3 ரூம், கிச்சன், ஹால், அட்டாச் பாத்ரூம் வசதியோட வந்து உங்களுக்கு அந்த மெயினை பார்த்த மாதிரி இருக்கிற அந்த வீடு வந்து வரப்போகுது. முக்கியமான விஷயம் தனித்தனியை வந்து விற்க மாட்டாங்க, 2ஐயுமே சேர்த்து தான் கொடுக்க போறாங்க. பின்னுக்கு காணப்படுற வீட்டையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகா நல்ல பெர்ஃபெக்ட்டான கேட் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீட்லயும் உங்களுக்கு 2 ரூம் இருக்கு, கிச்சன் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அதே நேரம் அவுட்டோர் பாத்ரூமே வந்து காணப்படுது. தண்ணி வசதி எடுத்திருக்காங்க, கரண்ட் வசதி எல்லாமே தனித்தனியா இருக்கு. சோழ வரி தனித்தனியா கட்டுறாங்க. மதில் எல்லாம் பாருங்க எந்த உயரத்துக்கு இருக்குன்னு சொல்லி. இந்த மதிலுக்கு அங்கால எனக்கு தெரியும் 4-5 கடை கட்டுப்படுது. இப்படி ஒரு பிசினஸுக்கு வந்து ஏத்த மாதிரியான இடம். எனக்கு தெரிஞ்சு இந்த கடைக்காரர்களை வேண்டிடலாம் அப்படியான ஒரு இடம் வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குது. 20 பேர்ச்சையும் மொத்தமா தான் தரப்போறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கிள் ஓனர் தான், ஒரு ஆள் தான் உங்களுக்கு சைன் வைக்கணும். அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. இது வந்து இப்ப உங்களுக்கு லொகேஷன் தான் புதிய எல்லை வீதி மட்டக்களப்புல ஊரணி ஜங்ஷன் ரோட். அதாவது இந்த ரோட்டை வந்து புதிய எல்லை வீதி என்று சொல்லுவாங்க. இன்னும் விளக்கமா சொல்லணும்னு சொன்னா தண்ணி தாங்கடி ரோட் என்றும் சொல்லுவாங்க. இந்த பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ரோட்ல உங்களுக்கு நல்ல பிஸியான ரோட். இப்ப மட்டக்களப்ப தெரிஞ்ச ஆக்களுக்கு இந்த ரோட் எந்த அளவு பிஸியான ரோட் தெரிஞ்சிருக்கும். பிசினஸுக்கு சட்டப்படி இடம். இதுவே நீங்க குடியிருக்க போறீங்கன்னாலும் பின்னுக்கு இந்த வீட்டை குடியிருந்தது முன்னுக்கு கடையை கட்டினீங்கன்னாலும் சொல்லி வேலை இல்ல. அழகா பராமரிச்சிருக்காங்க வளவு எல்லாத்தையும் வந்து. சட்ட ரீதியாகவும் சரி ஓனர்ஸ் மூலமாகவும் சரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. இந்த வீடு வளவும் இந்த 2ஐயும் சேர்த்து தான் தருவாங்க. சோ இந்த 2மே வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதுல விலைகளை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். புரோக்கரே இல்லாம நீங்க நேரடியா ஓனர்ஸோட கதைச்சு இந்த வீடு வளவு வேண்ட போறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேரடியா ஓனர்ஸோட கதைங்க. உங்களுக்கு 2 பேரும் கதைச்சு பேசி செட் ஆகிற விலைக்கு நீங்க இந்த வீடு வளவை வேண்டிக் கொள்ளலாம். சோ திரும்பவும் சொல்லிக் கொள்றேன், தனித்தனியா எடுக்க இயலாது. நீங்க பிசினஸ் செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது குடியிருக்க போறீங்கன்னாலும் சரி 2க்குமே ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா 2 வீடு வளவு வந்திருக்குது. சோ வேண்டணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மட்டக்களப்புக்குள்ள நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.